பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 20 வசனங்களை நாம் வாசித்து முடித்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட தங்கள் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்ட 1,44,000 பேரையும் குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். முதலாவது தூதன் வெளிப்படுகிறான். 8 வசனம் இரண்டாவது தூதன் வெளிப்படுகிறான். 9 முதல் 12 வரை மூன்றாவது தூதன் வெளிப்படுகிறார். 14-15 வசனத்திலே 4வது தூதன் வெளிப்படுகிறார். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 5வது தூதன் வெளிப்படுகிறார். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே 6வது தூதன் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் 1,44,000 தேவனுடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் தரிக்கப்பட்டவர்களை குறித்தும் இந்த 6 தூதர்களை குறித்தும் இங்கே நாம் வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து இந்த அதிகாரத்திலிருந்து ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது வசனம் வெளிப்படுத்தல் 14:1 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு நான் பார்த்தபோது, அப்போ யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார். அப்போ பின்பு நான் பார்த்தபோது, நான்ங்கிறது யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன தரிசனத்தை பார்க்கிறார்? சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரை நிற்க கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஒரு திரளான கூட்டம் அல்ல, அங்கே எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. 1,44,000 பேர். இவர்கள் யார் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தையும் பிதாவின் நாமத்தையும் தங்கள் நெற்றிகளிலே பதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது, இங்கே முதலாவது வசனத்தில் சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். இந்த சீயோன் மலை என்பது என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தில் 3 விதமான சீயோன் இருக்குது. பாசம் அடிக்கடிக்கு சங்கீத பாகம் எடுக்கும்பொழுது இந்த 3 சீயோனை குறித்து அடிக்கடிக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று சபையாகிய சீயோன், எழுத்தின்படி தாவீது நகரமாகிய சீயோன், பரலோகத்தில் ஒரு சீயோன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சீயோன் எது என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பரலோகத்தில் இருக்கிற சீயோனை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரை நாம் பார்க்கிறார். ஆட்டுக்குட்டியானவரோடு கூட 1,44,000 பேரை பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சீயோன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 48:2 நாம் வாசிக்கும் பொழுது, வட திசையிலுள்ள சீயோன் பர்வதம் அது வெடிப்பான நகரமும் அது மகாராஜாவினுடைய நகரமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பரலோக சீயோன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், வட திசையில் உள்ள, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நமக்கு 4 திசைகள் இருக்குது: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்போ வட திசையில் உள்ள சீயோன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சீயோன் என்ன? அது மகாராஜாவினுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 50வது சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சீயோன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அது பூரண வடிவுள்ளதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த பூரண வடிவுள்ள சீயோன், வட திசையில் உள்ள சீயோன், அது மகாராஜாவினுடைய நகரம். அப்போ இந்த சீயோனிலே யார் போக முடியும் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தையும் பிதாவினுடைய நாமத்தையும் யார் தங்கள் நெற்றியிலே பதித்திருக்கிறார்களோ அவர்கள்தான்
இந்த சீயோனுக்கு போக முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆசாரியனுக்கு நெற்றியிலே ஒரு பட்டம் கட்டுவார்கள், பரிசுத்த பட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது எப்பொழுதும் அது உடன்படிக்கை செய்த வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் நெற்றியிலே பரிசுத்தம் என்கின்ற பட்டத்தை கட்டுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த பட்டத்தை ஒவ்வொருவரும் நம்முடைய நெற்றிகளிலே நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அங்கே போகுவதற்கு தேவன் சில தகுதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ இந்த சீயோன் மலையின் இடத்திற்கு 1,44,000 பேர் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்த ஜீவியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு போகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அறிஞர கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களிலே நீங்கள் சீயோன் மலையின் இடத்திற்கு, அப்ப அந்த சீயோன் மலை தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், அது ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறார்கள்? 1000 தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார், குமாரனாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த இடத்திற்கு யார் வருவார்கள் என்று சொன்னால், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அல்லேலூயா. அப்ப இந்த சபையில தான் ஆண்டவர் எல்லாரும் என்ன பண்ண போகிறாருங்க? கூட்டி சேர்க்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த சபையில? சர்வ சங்கமாகிய சபையில. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப நம்ம பேர் என்ன வச்சிருக்கிறோம்? சர்வ சங்க பெந்தேகோஸ்தே சபை. அல்லேலூயா. இந்த மாதிரி சர்வ சங்க அப்படின்னோட இந்த மாதிரி பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கான்னு நிறைய பாசஸ்களுக்கே டவுட். அல்லேலூயா. ஏன் சங்கன் வர்றதுனால என்னதுங்க ஒரு டவுட் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற சபையினுடைய பேர் என்னங்க? சர்வ சங்கமாகிய சபை. அப்போ இந்த பேரை நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், மோசஸ் கிட்ட கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். மேலே இருக்கிற மாதிரியின்படியே செய்யினார். மேலே இருக்கிற நீ என்ன பார்க்குறியோ அதே ஸ்ட்ரக்சரில் பூமியில் என்ன பண்ணணும்? செய்யணும் அப்படின்னு ஆசரிப்பு கூட்டத்தை கொடுத்தார். அப்போ அதே போல் பரலோகத்தை எப்படி இருக்கிறதோ அதே போல் ஸ்ட்ரக்சரை இந்த பூமியிலே நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா. அப்போ சபை என்பது நீங்கள் நானும் தான் சபை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் இடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்றார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சீயோன் மலையில தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 1,44,000 பேர் இருக்கிறார்கள். இன்னுமாய் தேவனால் அழைக்கப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க 2வது வசனம். அல்லாமலும் பெரும் வெள்ள இரைச்சலை போலவும்
பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் முதலாவது வசனத்துல விஷனை பார்க்கிறார். இரண்டாவது வசனத்துல அங்கே சொல்லப்படுகிற சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. பார்க்கிறார், இரண்டாவது அவர் என்ன செய்யறாங்க, கேட்கிறார். அப்ப அங்க இந்த இரண்டாவது வசனத்துல 3 சத்தம் இருக்கு. எத்தனை சத்தம் இருக்குங்க? 3 சத்தம். 1 பெருவெள்ள இரைச்சலின் சத்தம், 2 இடிமுழக்க சத்தம், 3வது சுரமண்டலத்தின் சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 சத்தத்தை இந்த 2வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த 3 சத்தம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது, தேவனுடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை அது வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 43 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 43:2 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 43:2 எடுத்துட்டா டக்குன்னு வாசிங்க. இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை கீழ் திசையில் இருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய சத்தம் எப்படி இருக்கு? பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கு. இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பெருவெள்ளத்து இரைச்சலை போல ஒரு சத்தத்தை கேட்கிறார். அப்ப அந்த சத்தம் வந்த உடனே மகிமை நிரம்புகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பெருவெள்ளம் இரைச்சல் ஈக்குவல் டு மகிமை. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்து பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். சரி, கர்த்தர் நல்லவர். படிக்கும் பொழுது வார்த்தையை நல்ல கவனமாக கேட்டு, சொல்லுகிற வார்த்தைகளை, சொல்லுகிற வசனத்தை கவனமாக என்ன பண்ணோம், நீங்கள் படிக்க வேண்டும். அப்ப இங்கே தேவனுடைய மகிமை, தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 19:6 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரத்தை போலவும் பெருவெள்ளத்து இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆமென் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்கின்ற ஒரு பெரிய சத்தம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பெருவெள்ளத்து இரைச்சலை போல சத்தம், பலத்த இடிமுழக்கத்தை போல சத்தம், சுரமண்டலக்காரன் இசைக்கிற ஓசையை போல சத்தத்தை அவன் கேட்கிறான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் விஷனை பார்க்கிறான், 2வது அவன் சத்தத்தை கேட்கிறான், 3வது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல்
வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. யார் பாடுறது இந்த பாட்டை? பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேர் இந்த பாட்டை பாடுறாங்க. அப்ப இந்த பாட்டை அவங்கள தவிர வேற ஒருத்தரும் கத்துக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யாருக்கு முன்பாக பாடுகிறார்கள்? 4 ஜீவன்களுக்கு முன்பாக, 24 மூப்பர்களுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக இவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்ம ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லாருக்கும் முன்பாகவும் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியமாயிருக்கு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்திற்கு போக வேண்டும் ஆனால் சில குவாலிஃபிகேஷன் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அல்லேலூயா. ஸ்திரீகளால் தங்களை, நல்லா கவனிக்கணும், இங்க சொல்லப்பட்டது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். நல்லா கவனிக்கணும். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க கல்யாணமே பண்ணல, நாங்க ஸ்திரீகளால நாங்க என்ன பண்ணல, கரைப்படல, நாங்க தான் சீயோனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நன்றாய் நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால், ஸ்திரீயினால் கரைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்ல, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்துல கணவன் மனைவி 2 பேராக தான் ஆண்டவர் முதல்ல சிருஷ்டிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் போகும்பொழுது மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு அடையாளமாகத்தான் இந்த பூமியிலே ஆண்டவர் கணவன் மனைவி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த, அப்ப கணவன் மனைவிங்கிற உறவு பரிசுத்தமான ஒரு உறவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். அதை சில பேர் கொச்சப்படுத்துறாங்க. அப்படி அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க சொல்லப்பட்டிருக்குது ஸ்திரீகளால் அப்படின்னு சொன்னா, ஒரு மனைவியை தவிர இன்னொருத்தரை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அதுதான் கரைப்படுறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? ஆமென். ஒரு மனைவியோடு வாழணும், ஒரு புருஷனோடு வாழணும். அதுக்கு மேல நீ இன்னொரு தேர்ந்தெடுத்தினா நீ ரிஜெக்டட். எங்க வர்றதுக்கு? சீயோனுக்கு வர்றதுக்கு. அல்லேலூயா. பரலோகத்துல நிறைய இடம் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்றார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்கு ஒன்றை என்ன பண்றேன், ஆயத்தம் பண்றேன். அப்ப முதல் தரமானது என்ன அப்படின்னா, சீயோன் மலையில இயேசுவோடு மணவாட்டியா மாறுற சபை. அப்ப இவங்க யார் அப்படின்னா, தங்களை கரைப்படுத்தாதவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாரால? ஸ்திரீகளால். யாரால? ஸ்திரீகளால். அப்ப ஸ்திரீகளால் அப்படின்னா பன்மையில சொல்லப்பட்டிருக்கு, பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நியமித்திருக்கிறேன், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம எல்லாம் யார் அப்படின்னு சொன்னா, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யாருன்னா, திருமணமாகி ஒரே புருஷனோடு வாழ்றவங்க, திருமணமாகி ஒரே மனைவியோடு வாழ்றவங்க. அல்லேலூயா. ஒருவேளை திருமணம் பண்ணாம கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்றவங்க. அல்லேலூயா. அதுல எந்த யாரா இருந்தாலும் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு தகுதி உள்ளவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்போ கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 3:4 வாசிக்கும் பொழுது, இல்லம்மா தப்பா படிக்கிறமா, தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. போதுமா? அல்லேலூயா.
தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கற்புள்ள கன்னிகையாக உங்களை அசுசிப்படுத்தாம தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்கள் அசுசிப்படாமல் கற்புள்ள கன்னிகையை மாறணும்னு சொன்னா, இந்த பூமியில வாழும் பொழுதே நீங்கள் இயேசுவின் சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. அதுதான் யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டு சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறேன், அவைகள் எனக்கு பின்பாக நடக்கிறது அப்படின்ற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம இந்த பூமியில இருக்கும் பொழுதே மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு பழகணும். எத்தனை பேர் ஆம் என்றது? சில நேரத்தில் பாசமா வீட்டு உள்ள இருப்பாங்க, என் பைக் சத்தத்தை கேட்ட உடனே ஐயா வந்துட்டாருன்னு உள்ள இருந்தே சொல்றாங்க. அல்லேலூயா. எப்படி சொல்றாங்க? அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு பழகிட்டாங்க. அதனால இந்த சத்தம் வந்தா யார் வந்துட்டுது? ஐயா வந்துட்டாரு அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப என்னென்ன, ஒரு முறை கேட்டா தெரியாது, அதை கேட்டு கேட்டு பழகினதான் தெரியும். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே போல மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகினாதான் மணவாளன் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல யார் மறுரூபமாக்கப்படுவாங்கன்னா, மணவாளன் வந்துட்டாரு அப்படிங்கிற சத்தம் வந்த உடனே நம்ம எல்லாரும் ஆண்டவராகி தேவனோடு போயிடும். புரிஞ்சதெல்லாம் ஒரு அள்ளி சொல்லுவோம். அல்லேலூயா. யோவான் 12:26 சொல்ற, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ஆண்டவரை பின்பற்றி வர விருப்பம் இருக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும். அவருடைய சத்தத்தை கேட்டாதான் நீ பின்பற்றுவேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் ஆகிய தேவனை ஒவ்வொரு நாளும் நம் பின்பற்றுகளாய் மாறணும். காலையில் எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாத இடத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு போகக்கூடாது. உமக்கு சித்தம் இல்லாத வார்த்தைகளை என் காதல் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. உங்களுடைய சித்தம் இல்லாததை நான் பார்க்கக்கூடாது, உமக்கு சித்தம் இல்லாததை நான் யோசிக்க கூடாது, எல்லாம் உங்களுடைய சித்தத்துக்குள்ள இருக்குன்னு ஆண்டவரேன்னு சொல்லணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம மனசுல விடணும்னு சிலது இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து மாத்திக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து மாத்திக்கலாம். மாறணும்னா உடனே மாறிடணும். அல்லேலூயா. எனக்கு நான் வயசு ஆயிடுச்சு, எல்லாம் வயசான காலத்தில் போயிட்டு என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்போது நல்ல வாலிப வயசை யாருக்கு கொடுத்துட்றோம், உலகத்துக்கு கொடுத்துட்றோம். வயசான பிறகு எப்போ எனக்கு வேலை வெட்டி இல்லை, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன். சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா பண்ணுறேன், ஊழியம் செய்யணும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆன பிறகு செய்யலாம், அதுக்கப்புறம் வேலை வெட்டி இல்லை, அதுக்கப்புறம் ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ வந்த என்ன வராங்கட்டின்னு. அப்போ நல்லா கவனிக்கணும், இருக்கிற நல்ல எங்கா இருக்கும்போது என்ன பண்ணல, தேவனுக்கு தன்னுடைய நேரத்தை கொடுக்கல, தேவனுக்கு தன்னுடைய வாலிப பிரயாத்தை கொடுக்கல. ஆனால் வயசான பிறகு எனக்கு வேலை வெட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஊழியத்துக்கு வரேன். அப்படி அல்ல, தேவன் சொல்லும் பொழுதே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போது அங்கே போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, கரை திரை இல்லாதவர்கள், கற்புள்ளவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த கபடம் இல்லாதவர்கள், மாசு இல்லாதவர்கள், தூய்மையானவர்கள் தான் அங்கே போக முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 14:5, அவருடைய வாயிலே கபடம் இல்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக. ஆமென். அல்லேலூயா. அவங்க வாயில என்ன இல்லையா, கபடம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாயில கபடம் இல்லாதவர்கள் எங்கே போகலாம், சீயோனுக்கு போகலாம். அல்லேலூயா. மாசு இல்லாதவர்கள் எங்கே போகலாம், சீயோனுக்கு போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை சீயோன் மலையை குறித்தும், சீயோன் மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அங்கு இருக்கிற 1,44,000 பேரை குறித்தும், அவர்கள் தகுதி என்ன, அவர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 6ஆம் வசனத்துல, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல வேறொரு தூதன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்துல வேறொரு தூதன் இருக்கு, 8ஆம் வசனத்துல வேறொரு தூதன் இருக்கு, 9ஆம் வசனத்துல 3ஆம் தூதன் இருக்கு,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 15வது வசனத்தில் வேறொரு தூதன் இருக்கு, 17வது வசனத்தில் வேறொரு தூதன் இருக்குது, 18வது வசனத்தில் வேறொரு தூதன் இருக்குது. மொத்தம் 6 தூதர்கள் வராங்க. மொத்தம் எத்தனை பேர் வராங்க? 6 தூதர்கள். இந்த 6 தூதர்களும் 6 செய்தியை சொல்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அவங்க சொல்லும் பொழுது பூமியிலே சில சம்பவங்கள் நடப்பதை நாம் கவனிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த முதல் தூதன் என்ன செய்தியை சொல்லுகிறான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நித்திய சுவிசேஷத்தை அவன் அறிவிக்கிறான். 6ஆம் வசனத்துல, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரக்காரருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான். அல்லேலூயா. என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நேரம் இல்லைன்றதுனால நான் வசனத்தை சொல்றேன். நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். சரிங்களா? மொத்தம் 7 விதமான சுவிசேஷம் இருக்கிறது. அந்த 7 சுவிசேஷத்தினுடைய மைய கருத்து என்னன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட போய் சேர வேண்டும் என்பதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 நித்திய சுவிசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, மார்க் 1:14, ரோமர் 1:1 தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 1:16, 1 கொரிந்தியர் 9:12 கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 1:13 ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 20:24 கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 24:14, மத்தேயு 4:23 ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் எழுத முடியலன்னா கஷ்டப்படாதீங்க. டெய்லி வாட்ஸ்அப்பில் இங்கே எடுக்கிற செய்தியை பாசமாக அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களால் எழுத முடியல, வீட்டில் போயிட்டு வாட்ஸ்அப்பில் நம்முடைய சர்வ சங்க குரூப்பை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக எல்லா காரியங்களும் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ 1 நித்திய சுவிசேஷம், 2 தேவனுடைய சுவிசேஷம், 3 கிறிஸ்துவின் சுவிசேஷம், 4 ரட்சிப்பின் சுவிசேஷம், 5 கிருபையின் சுவிசேஷம், 6 சமாதானத்தின் சுவிசேஷம், 7 ராஜ்யத்தின் சுவிசேஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இங்கே முதலாவது தூதன் எதை அறிவிக்கிறான்னு சொன்னா நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது தேவ தூதர்கள்லாம் ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. இதோ உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, பிறந்திருக்கிறார், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இங்க ஒரு தூதன் வராரு, அவரு நித்திய சுவிசேஷத்தை சொல்றாரு. அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 7வது வசனத்துல, அவன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தை பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அல்லேலூயா. அங்கே வானம், பூமி, சமுத்திரம் என்ற 3 தன்மைகள் வருகிறது. வானம், பூமி, சமுத்திரம். எல்லாத்திலும் இருக்கிறவங்க எதில் இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் யாரை தொழுது கொள்ளுங்க? கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. சரி, அடுத்தது 8வது வசனத்துல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரகமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த வேறொரு தூதன் பின்னாடி வந்து சொல்றான், பாபிலோன் மகா நகரம் விழுந்தது. பாபிலோன் மகா நகரம் விழுந்தது. அது விழ காரணம் என்ன? அதனுடைய வேசித்தனம், அதனுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் அந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாபிலோனை குறித்து வேதத்திலே பல இடத்துல வாசிக்கலாம். பாபிலோன் என்று சொன்னாலுமே குழப்பமான இடம். பாபிலோன் என்று சொன்னாலே சில பேர் எப்பவுமே குழப்பமாகவே இருப்பாங்க, ஒரு தெளிவே இருக்காது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பாட்டில் எதனா சொல்லிருப்போம், அவங்க பாட்டில் எதனா பேசியிருப்பாங்க. அல்லேலூயா. எப்பவுமே தெளிவு இல்லாதவங்க, குழப்பம் இல்லாதவங்களுக்கு எப்பவுமே என்னதான் உண்டாகும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது இங்கே 2வது தூதன் வந்து சொல்கிறாரு, பாபிலோன் நகரத்தை குறித்து அது விழுந்தது. எதனால் விழுந்தது? தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்று சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 18:2 அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவிதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவிதமான பறவைகளுடைய கூடுமாயிற்று. அல்லேலூயா. இந்த வசனத்துல பாபிலோனை குறித்து 3 வீட்டை குறித்து சொல்றாங்க. எத்தனை வீட்டை குறித்து சொல்றாங்க? 3 வீடு. ஒன்று பேய் வீடு, 2வது அசுத்தாவி வீடு, 3வது அருவருப்பின் வீடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த. அப்போ பாபிலோன் எப்படி இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேசித்தனம் நிறைந்ததாக, மது நிறைந்ததாக, பேயினுடைய குடியிருப்பாக, அசுத்த ஆவிகளின் குடியிருப்பாக, அருவருப்புள்ள வீடாக அது காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அது அந்த வீடு விழ காரணம் என்ன? இத்தனை விதமான காரியங்கள் அதற்குள்ளே இருந்ததுனால அது விழுந்தது விழுந்தது என்று சொல்லி அழுத்தமாக 2 முறை சொல்வதை நாம் கேட்கிறோம். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள் முடிகிற 3ஆம் தூதன் சொல்வதை நாம் கேட்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3ஆம் தூதன் எதை குறித்து வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், தேவனுடைய கோபத்தை குறித்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி காலங்களில் பரிசுத்தவான்களுடைய மரணத்தை குறித்தும் அங்கே நம்ம இந்த 3வது தூதன் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலாவது தங்கள் கைகளிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரனாக இருக்கிறான். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகார தொடக்கத்தில் யாருடைய முத்திரையை தரித்திருந்தாங்க? ஆட்டுக்குட்டி யாருடைய முத்திரையை தரித்திருந்தவங்க? தங்களுடைய பிதாவின் நாமத்தை நெற்றியில் தரித்திருந்தவங்க கர்த்தரோடு கூட இருக்கிறாங்க. இங்க சொரூபத்தினுடைய முத்திரையையும் மிருகத்தினுடைய முத்திரை யாரெல்லாம் தரித்திருக்கிறாங்களோ அவங்க மேல தேவனுடைய கோபம் வருகிறது. அல்லேலூயா. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகமம் 25:3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டதால் இஸ்ரவேலர் மேல் போதுமா கர்த்தருடைய கோபம் மூண்டது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே யார் பாகால் பேயோரை பற்றி கொண்டது? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ கோபம் யார் மேல இருக்கும்? தேவனை தேவன் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தா நம்முடைய இருதயம் இருளா மாறிடும். இருளா மாறிடுச்சுன்னா நம்முடைய இருதயம் யாருடைய குடியிருப்பா மாறிடும்? வெளிப்படுத்தல் 18:2 சொல்லப்பட்ட குடியிருப்பா மாறிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தேவனை ஆராதிப்பதை விட்டுட்டு அவங்க பாகால் பெயோரை பின்பற்றினாலே அங்கு தேவனுடைய கோபம் அங்கு ஏற்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வரும்பொழுது, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கலையோ அவங்க மேல தேவனுடைய கோபம் வரும். வாசிப்போம். யோவான் 3:36. படிக்கும் போது நல்லா சத்தமா படிங்க, தெளிவா படிங்க. நல்லா கவனிக்கணும். குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன் எவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் இருக்கு. அல்லேலூயா. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ
அவங்க நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்கள் அல்ல. அவங்க மேல என்ன இருக்கும்? தேவனுடைய கோபம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம தேவனுடைய கோபத்திற்கு தப்பித்து கொண்டவர்களாய் மாறணும்னா நம்ம எல்லாம் இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய கற்பனையையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை விசுவாசிக்காதவங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இரவும் பகலும் ஆண்டவருடைய முத்திரையை தரித்திராத சத்ருவினுடைய இந்த விக்கிரகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கு ஆறுதல் இராது, இளைப்பாறுதல் இராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவினுடைய கற்பனை, இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. பிதாவுடைய கற்பனை என்ன அப்படி சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இயேசு கிறிஸ்து அதை 2ஆக மாற்றினார். இயேசுவின் மேலே நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக நம் காணப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் வசனத்தை கை கொள்ளுகிறவன் அவனுக்கு திறந்த வாசலை நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் பின்பற்றுவர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, 13ஆம் வசனத்தை நம்ம அடிக்கடிக்கு நம்ம வாசிக்கிறதா. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். அல்லேலூயா. இந்த பூமியிலே ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. நம்ம மரிக்கும் பொழுது ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. நித்தியத்திலே ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ இந்த பூமியில ஒரு இளைப்பாறுதல் சொன்னா எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வரும்பொழுது ஒரு இளைப்பாறுதல் தரார். இப்போ இங்கே வெளிப்படுத்தல் 14-13 சொல்லப்பட்ட இளைப்பாறுதல் என்னன்னு சொன்னா, இந்த பூமியிலிருந்து நம்ம பரதேசில் போய் ரெஸ்ட் எடுக்கிற நாள், அது ஒரு இளைப்பாறுதல். பின்பு நியாய தீர்ப்பெல்லாம் கொடுத்து முடிஞ்ச பிறகு இயேசுவோடு கூட நித்தியமாய் நம்ம இளைப்பாறும்படியாக நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை என்னை கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக வேறு பிரித்து இருக்கிறார். சரி, நேரம் அதிகமாகறதுனால 4வது தூதன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அங்கே எதை வெளிப்படுத்துகிறான்னு சொன்னா, பூமியில் பயிர் முதிர்ந்து இருக்கிறது, அறுக்கிறதற்கு காலம் வந்ததுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 14-15 நாம் வாசிக்கிறோம். 4வது தூதனை குறித்து வாசிக்கிறோம். அப்போ 4வது தூதன் சொல்ற, பயிர் பூமியின் பயிர்கள் முதிர்ந்து இருக்கிறது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது அப்படின்னு சொல்றாரு. அதே போல 6வது தூதனை வாசிக்கும் பொழுது பூமியில திராட்சை பழங்கள் பழுத்து இருக்கிறது, அருவாளை நீட்டி நீங்கள் குலைகளை அறுத்து விடுங்கள் என்று சொல்லி 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். 15வது வசனத்திலையும் பயிர்கள் முளைத்திருக்கிறது, முதிர்ந்திருக்கிறது, அறுவடை செய்யுங்கன்றாங்க. 18வது வசனத்திலையும் 6வது தூதன் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த பூமியில் திராட்சை பழங்கள் பழுத்து இருக்கிறது, நீங்கள் அரிவாளை நீட்டி அறுத்து விடுங்கள். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மேலே 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட பூமியின் பயிர் கர்த்தருடைய பிள்ளைங்க, 18வது 6வது வசனத்தில் சொன்ன தூதன் திராட்சை பழம் முதிர்ந்திருக்குதுன்னு சொல்லி துன்மார்க்கர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 4வது தூதன் பூமியில் விளைந்திருக்கிற பயிர் அறுக்கிற காலம் வந்ததுன்னு சொல்லும்போது அங்கே அறுத்து அரிவாள் நீட்டி பூமியில் விளைந்திருக்கிற எல்லாத்தையும் அவன் அறுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 6வது தூதன் சொல்லும் பொழுது அது தேவனுடைய ஆலயத்திலே, கோபம் என்கின்ற ஆலயத்திலே போடப்பட்டது, அங்கே மிதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இது ரெண்டுத்துக்கு 5வது தூதன் இடையில இருக்கிறார். 17வது வசனத்தில் 5வது தூதன் கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வரார். இவர் 5வது தூதன் 6வது தூதன் கிட்ட சொல்றார். 6வது தூதன் எங்கிருந்து வந்தாரு? அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள 6வது தூதன் பலிப்பீடத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா.
உங்கள் எல்லாருக்கும் புரியல அப்படின்றது மட்டும் உங்கள் முகத்துலேருந்து தெரியுது. அல்லேலூயா. என்னங்க ஐயா மாற்றி மாற்றி சொல்லுகிறீங்க, ஒன்றும் புரியல ஐயா அப்படின்னு. சரி சரி, உங்களுக்கு இப்படி ஆர்டர் பண்ணி சொல்கிறேன். 4வது தூதன் ஒரு கமெண்ட் பண்ணுறார். என்ன கமெண்ட் பண்ணுறாரு? பூமியில் பயிர் முதிர்ந்திருக்கிறது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, உமது அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இது யாருக்கிட்ட சொல்கிறான்? நல்லா கவனிக்கணும். 14வது வசனத்தில் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறார். அந்த மனுஷகுமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அறுவடை செய்ய போகிறது, யார் அறுவடை செய்ய போகிறார் அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அறுவடை செய்ய போகிறார். விளங்குச்சிங்களா? இப்போ 5வது தூதன் வரும். 5வது தூதன் எங்கிருந்து வராரு அப்படின்னு சொன்னால் 17வது வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பரலோகத்தில் உள்ள தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வரார். அவர் புறப்பட்டு வந்து 6வது தூதனுக்கு கமெண்ட் கொடுக்கிறார். என்ன கமெண்ட் கொடுக்கிறாரு? 18வது வசனத்தில் அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள 6வது தூதன் பலிப்பீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து, அப்போ பலிப்பீடத்திலிருந்து புறப்பட்டு வரான். அல்லேலூயா. 5வது தூதன் 6வது தூதனுக்கு கமெண்ட் கொடுக்கிறாரு. பூமியில திராட்சை குலைகள் பழுத்து இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்து தேவனுடைய கோபாக்கினை என்கின்ற ஆலயத்தில் போட்டு அதை மிதிங்கன்ற. அங்க மிதிச்சாங்க. புரிஞ்சுதுன்றவங்கள அவர் என்ன சொல்லுவோம்? ஆமே. சரி, அப்போ 4வது தூதன் மனுஷகுமார் என்று சொல்றாரு, 5வது தூதன் 6வது தூதன் என்று சொல்றாரு, 4வது தூதன் பரிசுத்தவான்களை பத்தி சொல்றாரு, 5வது தூதன் 6வது தூதன்கிட்ட தேவனுடைய கோபாக்கணிக்கில் இருக்கிற ஜனங்களை பத்தி சொல்றாரு. சரி, இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிம்பிளா ஒன்று சொல்றேன். இவங்க வந்து பூமியின் பயிர், பரிசுத்தவான்கள். தேவனுக்கு விரோதமாக முத்திரை போட்டவங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவங்க எல்லாம் திராட்சை பழங்கள், திராட்சை குலைகள். இதை மிதிச்ச உடனே என்ன ஆகும்? ரத்தம் மாறி வரும். இதை பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனத்தில் ஆண்டவர் வந்து நான் ஆலையை மிதித்தேன், அதனுடைய ரத்தம்லாம் என் மேலே பட்டது அப்படின்றார். அப்படி பல வசனங்கள் இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர், சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில் மணவாளனாக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்படுகிறார். 1,44,000 பேரோடு கூட. இதனுடைய முடிவில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது, நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்காய் நம் கரங்களை கர்த்தரை சோதனை பண்ணுவோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம்.